ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சேனலில் வந்து என்னோடய முதல் வீடியோ. ஃபுல் லென்த் வீடியோ. ஷார்ட்ஸ் ஏற்கனவே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் வந்து இது என்ன மாதிரியான சேனல், என்ன மாதிரி நான் கொண்டு போகிறேன் அப்படின்ற எந்த ரெக்கக்னைஸும் ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்காது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே எனக்கு இருக்கிற சேனலில் நான் என்ன மாதிரி வீடியோ போடுறேனோ அந்த மாதிரி தான் அந்த சேனல்லையும் வீடியோ போட்டுட்ருந்தேன். இந்த சேனல் நான் எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னா, இந்த இயற்கை, சமூகம் மற்றும் அரசியல் என்ன மாதிரி போயிட்டுருக்கு, இதோட எண்டு எப்படி இருக்கும், அடுத்த நகர்வு என்ன, இதை பற்றியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து நல்லது பேசுகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கு வந்து முதல் காரணம் என்னென்னா, நம்ம நல்ல விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க ரொம்ப கம்மி. என்ன காரணம்னா, இங்கே மக்களோட எதிர்பார்ப்பு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. என்டர்டைன்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இயற்கையை பற்றி பேசுகிறதுக்கு ஏற்கனவே நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதே போல் அரசியல் அவலங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேரும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சாயம் பூசப்படுது, ஒரு அரசியல் சாயம் பூசப்படுது. நீ இன்ன கட்சியை சேர்ந்தவன், அதனால தான் நீ இதெல்லாம் வந்து சுட்டி காட்டி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் இந்த தேவையில்லாத வேலை, இப்படியெல்லாம் நீ பேசுனேன்னா உனக்கு பிரச்சனை வரும், உன்னோட ஃபேமிலிக்கு பிரச்சனை வரும், உன்னோட வேலைக்கு பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னே புரியலை. ஏன்னா நடக்கிற தப்பை சுட்டி காட்டுனா உனக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எப்படியாப்பட்ட சமூக வளர்ச்சி அப்படின்னு எனக்கு தெரியலை. நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற தவறாக இருந்தால் கூட அதை எதுக்கு ஏன்னே கண்டுக்காமல் நீ பாட்டு கடந்து போயிட்டே இரு அப்படிங்கிறது தான் மக்களும் இந்த சமூகமும் இந்த அரசியலும் நமக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. நேற்று ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பேட்டியில் அரசாங்கம் வாங்குகிற கடனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நீ அதை ஏன் கேட்குற, உன்னை வந்து சட்டையை பிடிச்சி கேட்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வைக்கிறாரு. இப்போ அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அப்போ நீ என்ன சங்கியா, இல்லை அணிலா, இல்லாட்டினா ஆம குஞ்சுகளா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேசுவாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்கு எதுக்கு மின்சார கட்டணம் எதுக்கு உயருது, நமக்கு எதுக்கு நிலவரி, சொத்து வரி எல்லாமே உயருது, நம்ம வாங்குறோட பொருட்களோட விலை வந்து ஏன் வந்து மாதம் மாதம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது, ஏன் உயருது அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம அரசாங்கம் நம்ம மேல் சுமத்தப்பட்ட கடனை, அதாவது நம்ம பேரை சொல்லி வாங்கின கடனை வந்து நம்மளை தான் அடைக்க வைப்பாங்க. அது நம்ம வாங்குகிற பொருட்கள் மூலமாகவும் சரி, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாகவும் சரி, நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் மூலமாகவும் சரி, அதை வந்து ஒரு வரியாவோ இல்லை நம்ம வாங்குகிற பொருளில் வரி, வாட்டு, ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நாம் தான் வந்து அந்த கடனை கட்டுறோம். இந்த அறிவு கூட அவருக்கு வந்து இருக்காமல் இந்த வார்த்தையை வந்து பேசியிருப்பாரா? ஒரு அரசாங்கம் வாங்குகிற கடனுக்கும் மக்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அரசாங்கம் வாங்குது, அரசாங்கம் கட்ட போகுது. இப்போ திமுக இருக்குது, திமுக வாங்குது, திமுக கட்டும், இல்லை அதிமுக வாங்கினா அதிமுக கட்ட போகுது. ஒன்றையவனும் கேட்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டாக வச்சுட்டு போகிறாரு. அந்த ஆப்போசிட்டில் இருந்த கேள்வி கேட்ட நிருபருக்கு வந்து அதுக்கு சரியான பதில் சொல்ல தெரியல. சொல்ல தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் விவாதம் வந்து வேறு மாதிரி போயிடுமா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அதை பற்றி அவங்க கேட்கல. ஆனால் சிம்பிளாக வந்து ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா அந்த குடும்ப தலைவர் தான் வந்து முதலமைச்சர். அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க தான் வந்து நம்ம மக்கள். நம்ம எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து பணம் கொடுத்தா தான் ஒரு குடும்பத்தை வந்து நடத்த முடியும். அது மாறாக வீட்டில் இருக்கிறவர் சும்மா இருக்க போய் நம்மளும் போய் ஊரெல்லாம் கடனை வாங்கிக்கிட்டு வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, கடனும் நாளடைவில் நமக்கு தராமல் போயிடுவாங்க. மேற்கொண்டு நம்மளால் வந்து குடும்பத்தை நடத்த முடியாமல் போயிடும். அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிகிற மாதிரி அந்த அளவுக்கு சொல்லி புரிய வச்சிடலாம். மற்றபடி அரசாங்கம் வாங்குகிற கடன் நேரடியாக மக்களோட தலையில் தான் விழுகும். அது தெரியலை. காலையில் வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் வந்து நட்டுக்கிட்டு இருக்காங்க. மரக்கன்றுகள் வந்து சைடில் வந்து ஒரு சிமெண்ட் ஓடை இருக்குது, அது கழிவுநீர் வாய்க்கா. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது. ரோட்டுக்கும் அந்த கழிவுநீர் ஓடைக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி மட்டும்தான் ஒரு மணல் பாங்கு இருக்குது.
அந்த மணலில் வந்து பார்த்திங்கன்னா குழியை தோண்டி புங்க மரம் நட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மரம் வளர்ந்து வரும்போது தாரோட்டுக்குள்ளே போகுமா, இல்லை அந்த ஓடையை உடச்சிக்கிட்டு ஓடைக்குள்ளே போகுமா, என்ன ஐடியாவில் அங்கனக்குள்ளே வந்து மரம் நட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அதில் வந்து நண்பர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட நலன் விரும்பி தான் ஏங்க இதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த ஒரு கன்று பறிக்கிறதுக்காக அந்த ரோட்டை டேமேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க அங்கே ஒரு வேலையால் அமர்த்துறதா இருக்கட்டும், இல்லை அந்த கண்ணுக்கான நிதியை ஒதுக்கிறதா இருக்கட்டும், அந்த வேலை பார்க்குற ஆளுக்கு வந்து சம்பள நிதியை ஒதுக்கிறதா இருக்கட்டும், நாளைக்கு வந்து நாம் தான் அதை கட்டுறோம். அது யாருக்கும் புரியலை. ஏதோ அரசாங்கத்துலேருந்து பண்ணுறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுது, விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக விட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபெயிலியர் ஆகிறதுல இருக்கிற அந்த 1 லட்சமோ 2 லட்சமோ 1 கோடியோ 2 கோடியோ ஏன் 1000 கோடி வரை கூட ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த காசெல்லாம் வந்து கடைசியில் நம்ம தலையில் தான் விழுதும். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி மக்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணுறாங்கனாவோ, இல்லை அரசாங்கம் ஏதாவது ஒரு தவறு பண்ணுதுனாவோ, அது வந்து அதிகப்படியான மக்களை வந்து பாதிக்கும் சூழலில் நீங்கள் அதை வந்து சுட்டி காட்டி பேசணும். எந்த விதத்துலேயும் வந்து தயங்கக்கூடாது. இது வந்து ஒருத்தரை வந்து ஜெயிலில் போட்டாங்க, குண்டர் சட்டம் போட்டாங்க, ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து பயமுறுத்தி அவங்க வந்து பேச விடாமல் பண்ணினாலும், அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களும் பேச ஆரம்பிக்கும் போது தான் நீதியும் நேர்மையும் இங்கே கொஞ்சமாவது வாழுமே தவிர, ஒவ்வொருத்தரும் பயந்துக்கிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்தை யார் பார்ப்பா, நம்மளுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க, பாத்ரூமில் வலிக்கு விழுந்துச்சுன்னு கையை காலை உடச்சி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு சூழலில் நம்ம காணாமல் போயிட்டோம்னா கூட நம்மளை பற்றி கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பயந்துக்கிட்டே இருந்தோம்னா, நாளைக்கு வந்து இதை விட ரொம்ப அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ அந்த ஒரு திருத்தணி ஏரியாவில் வந்து ஒரு ஒடிசா பையனை வந்து ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் இந்த கஞ்சா கோஷ்டியை வந்து ஏதோ டேமேஜ் பண்ணி ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் கொண்டு போய் விட்டுருக்கானுங்க. மறாவது நாளே வந்து அந்த பையன் வந்து சரியாயிட்டான், அவனை வந்து அவங்க மாநிலத்துக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இது என்னென்னா, நடக்கிற ஆட்சிக்கு வந்து கெட்ட பேரை வந்து உருவாக்கக்கூடாது, ஒரு நல்ல பேர் உருவாக்கணும், இதை வந்து இப்போ அதிகப்படியாக வந்து மக்கள் வந்து விவாதிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து ஒடிசாவுக்கு வரவே இல்லை, அந்த பையன் என்ன ஆனான்னே தெரியல அப்படின்றாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்தோம்னா, நம்மளை சுற்றி எல்லாமே தப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோ, ஏதோ ஒரு விதத்தை மறைக்கிறதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக மேற்கொண்டு இவங்க எல்லா பேருமே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பொதுமக்களாகிய நம்ம தான் பேசணும். யாரோ நமக்காக பேசுவா, யாரோ நமக்காக அடி வாங்குவா, யாரோ நமக்காக என்னமோ பண்ணுறாங்க, சாட்டை திருமுருகன் பேசுகிறாரு, மரிதாஸ் பேசுகிறாரு, கிஷோர் ராமசாமி பேசுகிறாரு, அவர் போல் ஒரு சிலர் நிறைய, இவர் சவு சங்கர் பேசுகிறாரு, யாரோ ஒரு ஆள் நமக்காக பேசுகிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை அந்த 4-5 பேர் மட்டும் பேசுகிறதுனால அவங்க எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க தெரியுமா? அதில் வந்து நாமளும் பங்கு எடுத்துக்கணும். அவங்களோட கருத்துக்கள்லேயும் மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் இப்போ நான் சொன்ன ஒவ்வொருத்தவங்களோட கருத்துக்கள்லேயும் மாற்று கருத்து நிச்சயமாக இருக்குது, சரிங்களா? ஆனால் அந்த கருத்தையும் இன்னொரு யூடியூபர் வந்து அவர் வந்து இது மாதிரி தப்பாக பேசிட்டாரு அப்படின்னா அதையும் வந்து சுட்டி காட்டி அவங்களுக்குள்ள அதை ஒரு நேர்வழிப்படுத்துறதுக்கான முயற்சியில் அவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தை பற்றி, சமுதாயத்தில் நடக்கிற தவறுகளை பற்றி, இந்த இயற்கைக்கு நடக்கிற பேரழிவை பற்றி அவங்க மட்டும்தான் பேசுகிறாங்க. ரொம்ப சொற்பமான ஆளுங்க. மீதி எல்லா பேருமே வந்து உசுருக்கு பயந்துக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் என்னமோ என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ நானும் அந்த இடத்துல வந்து கலந்துக்கலாம், நமக்கு தெரிஞ்சதை பேசுவோம், நமக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக நமக்கு என்ன தெரியுது, இல்லை அவங்க பேசுகிறதவே எடுத்து நாம் பேசுவோம். அதனால் என்ன இருக்குது, இப்போ அவங்க பேசுகிறாங்க, அது ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு போய் சேருது, அவங்களோட சப்ஸ்கிரைபருக்கு போய் சேருது, நம்மளும் பேசுவோம். நம்மளோட சப்ஸ்கிரைபரு அவங்க சாராத, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் யாராவது நம்ம வீடியோவை பார்க்கலாம், அது நம்ம மூலமாக வந்து அவங்களும் தெரியட்டும்
தெரியட்டும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு யோசிச்சு தான் அந்த சேனலை ஆரம்பித்தேன். நான் அவங்க அந்த மாதிரி சமூகம் சார்ந்து பேசுகிறவங்க, அரசியல் சார்ந்து பேசுகிறவங்க எல்லா வீடியோவையும் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ண போகிறேன். அதில் வந்து எனக்கு எது நல்லதுன்னு படுதோ, எது நேர்மைன்னு படுதோ, எது மக்களுக்கு போய் சேரணும்னு படுதோ அதை வந்து நான் வீடியோவாக பேசுகிறதுக்காக தான் இந்த சேனல் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த சேனலை யாராவது ஒருத்தராவது இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிடிச்சிருக்கு நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஊக்கமாவது எனக்கு கொடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஒரே ஷாட்டில் இந்த உட்காந்து பேசுகிறதுக்கு கூட எனக்கு இடம் இல்லைங்க. பார்த்தீங்களா என்ன மாதிரி இடத்துல டூலர் நிப்பாட்டி பேசிகிட்ருக்கேன்னு. நாளைக்கு இந்த இடத்த பற்றி கூட நான் பேசுகிறதுக்கான சூழல்லாம் நிறைய இருக்குது இந்த இடத்துக்கு. கண்டிப்பாக நான் பேசுவேன். ஓகே, பாய். நான் உங்கள் சுதன். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய். ஓகே, தேங்க்யூ.